எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். இன்றைக்கி 52வது தசகம் பார்க்கலாம். நான் 51, 52ன்னுட்டு போஸ்ட் பண்ணிட்டேன். அதை இப்போ எடிட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பாருங்கள். இப்போ 52வது, ஏன்னா கண்டினியூட்டி விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே. ஹே குருவாயூரப்பா, தங்களது பல அவதாரங்களிலும் காணப்பெறாத சில வியக்கத்தக்க பெருமைகளை அகாசுர மோட்சத்தில் கண்ணெதிரே கண்ட நான்முகன் தங்களை சோதிக்க கருதி மாயையை கைகொண்டு தங்களது கன்றுகளை கண்ணுக்கு புலப்படாதவாறு வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்றார். கன்றுகளை காணாத இடையர்கள் மனம் கலங்கிய போது அக்கன்றுகளை திருப்பி அழைத்து வர எண்ணம் கொண்டவர் போல் பிரம்மதேவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற எண்ணி தாங்கள் கையில் பாதி உண்ட கவலத்துடன் அங்கிருந்து சென்றீர்கள். அச்சமயம் பிரம்மதேவரும் சாப்பிட்டு கொண்டிருந்த இடைச்சிறுவர்களையும் மறைத்து விட்டார். இதை கண்ட தாங்கள் மாயையினால் கன்றுகளாகவும் இடைச்சிறுவர்களாகவும் ஆகி உரி பாத்திரங்கள் வேய்க்குழல்கள் கொம்புகள் ஆகியவற்றின் உருவத்தையும் ஏற்று எப்பொழுதும் போலவே வனத்தில் வெகுநேரம் பலவாறாக விளையாடி பிறகு மாலையில் கோகுலம் திரும்பி வந்தீர்கள். கன்றுகளாகவும் இடைச்சிறுவர்களாகவும் உரி கொம்பு முதலியவனாகவும் உருவம் பெற்ற தங்களையே கூட்டிக் கொண்டும் எடுத்துக்கொண்டும் பல்வேறு வடிவங்களில் சென்றபோது கோபிகளான தாய்மார்களும் கன்றுகளின் தாய்ப்பசுக்களும் இதுவரை இல்லாத மிக்க மகிழ்ச்சியுடன் தங்களை வரவேற்றனர். உலகினர் தங்களுக்கு குழந்தையாக பிறந்த ஏதோ ஒரு ஜீவனை மிகுந்த பாசத்தினால் என் பிள்ளை என்னை சேர்ந்தவன் என்று கருதி அளவு கடந்த அன்பை வைக்கிறார்கள். அப்படி இருக்க கோபிகைகள் ஆத்மாவாகிய தங்களையே பிள்ளையாகவும் பசுக்கள் தங்களையே கன்றுகளாகவும் அடைந்த பொழுது எவ்வளவுதான் மகிழ்ச்சி அடைந்திருக்க மாட்டார்கள். ஓராண்டு முடிவில் புதிய கோபச் சிறுவர்களையும் புதிய கன்றுகளையும் தான் ஒழித்து வைத்த பழைய கோபச் சிறுவர்கள் கன்றுகள் ஆகிய இரண்டுமே ஒரே மாதிரியாக இருக்க கண்டு தாம் மறைத்து வைத்த உண்மையானவர் யார் என்று அறியாது பிரம்மதேவர் மயங்கிய பொழுது தாங்கள் உருவெடுத்த ஒவ்வொரு இடைச்சிறுவர்களையும் கிரீட்டம், தோள்வளை முதலிய ஆபரணங்கள் அணிந்தவர்களாகவும் 4 திருக்கரங்களோடு கார்மேக வண்ணம் உடையவர்களாகவும் தங்களுக்கு வடிவமாகவே பிரம்மதேவர் தோன்றும்படி செய்தீர்கள். மாயையால் இடைச்சிறுவர்கள் உருவம் கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் திருமகளால் சீராட்டப்பட்டு நாகராஜனான ஆதிசேஷன் மேல் விளையாட்டாக கண்மூடிக்கொண்டு படுத்திருப்பவர்களாகவும் சனகர் முதலிய யோகிகளால் வணங்கப்பட்டவர்களாகவும் கண்ணிற்கினிய தங்களது வடிவமாகவே பிரம்மதேவர் கண்டார். பிரம்மதேவர் எங்கும் கணக்கற்ற ஸ்ரீமன் நாராயணன் திருவுருவங்களையும் அங்கு தன்னை சேவகனாகவும் கண்டு மாயையில் மூழ்கி மயங்கி நின்றபொழுது தாங்கள் ஒருவர் மட்டும் உண்டது போக பாக்கி அன்னக்கவளத்தை கையில் ஏந்தியவராய் தோன்றினீர்கள். உலகின் நாயகனே குருவாயூரப்பா, இதை கண்ட பிரம்மதேவர் தனது செருக்கழிந்து அகில உலகத்திற்கும் நாயகனான தங்களை பொன்முறை வணங்கி துதித்து தன் உலகத்திற்கு சென்றார். இதை கண்ணுற்று மகிழ்ந்து சிறுவர்களுடனும் கன்றுகளுடனும் வீட்டிற்கு திரும்பினீர்கள் அல்லவா? தாங்கள் என்னை நோயிலிருந்து காத்து அருள வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி சொல்கிறார்.